ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடையாறு பக்கத்தில் ஒட்டிய ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு கோடை விடுமுறை விட்டாச்சு. மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த இடமாக இது கருதப்படுகிறது. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே பார்த்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய நூலகமா கருதப்படுகிறது. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,75,000 சதுர அடி நிலப்பரப்புல இந்த நூலகம் அமைஞ்சிருக்கு. தரைத்தளம் நீங்களாக மொத்தம் எத்தனை அடுக்குகள் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலகம் 8 அடுக்குகளா இந்த நூலகங்கள் கொண்டது. ஒவ்வொரு அ அடுக்க அரங்கத்திலயும் பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான நூலகங்கள் பல்வேறு விதமான பிரிவுகள் எல்லாமே இங்க கருதப்படுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உலக இணைய மின் நூலகத்துடன் இந்த நூலகத்த இணைச்சிருக்காங்க. அதாவது வேர்ல்டு டிஜிட்டல் லைப்ரரி இந்த நூலகத்தோட இணைக்கப்பட்டிருக்குது. குழந்தைங்களுக்கு அதாவது முதல் தளத்துல பார்த்தீங்கன்னா, ஒன்லி குழந்தைகளுக்கு உண்டான அ தளமா கருதப்படுது. சிறியவர்களுக்கு உண்டான தேவையான அனைத்து விதமான கிட்டத்தட்ட ஒரு 50,000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புத்தகங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதோட நான் ஒரு தளத்துல என்னென்ன இது இருக்குன்னு நான் சொல்லிட்டே வரேன். நீங்க இந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாரான பல நூல்களும் இங்க எண்ணில் அடங்கா இருக்குதுங்க. நீங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க பண்ணி நீங்க இங்க இந்த நூலகத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகலாம். பார்த்தீங்கன்னா முதல் தளம் பார்த்தீங்கன்னா வெறும் குழந்தைகள் பிரிவு மட்டுமே செயல்படுகிறது. முதல் தளத்துல. 2வது தளத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் மற்றும் என 2 பிரிவுகளா கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் சம்பந்தமான எல்லா துறையினோட நூல்கள் தமிழ்ல இங்க எண்ணில் அடங்கா லட்சக்கணக்கான நூல்கள், கதை, கட்டுரை, அந்த மாதிரி இலக்கியம், மொழியியல், நாட்டுப்புறவியல், அகராதி, இலக்கண நூல்கள் எல்லா விதமான நூல்களும் பிரிவில் இருக்குது. பிரிவில் என்ன பண்ண சங்ககால இலக்கிய நூல்கள், கடிதங்கள், கட்டுரைகள், வாழ்க்கை வரலாறு முதலான நூல்கள் இங்க வைக்கப்பட்டிருக்கு. முதல் தளத்துல குழந்தைகளுக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் புக்ஸும், 2வது தளத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ் நூல்கள் எல்லாமே இங்க இதுவா இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது தளத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 தளமா கொண்டிருக்குது. 3வது முதல் 7ஆம் தளம் வரை பார்த்தீங்கன்னா ஆங்கில நூட்கள் பாடவரியா வச்சிருக்கிறாங்க. 3வது தளத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியிலான பல புத்தகங்கள் உள்ளன. பொது அறிவு, கணினி அறிவியல், நூலகம், தத்துவம், உளவியல் முதலான அனைத்து புத்தகங்களும் 3வது தளத்துல இருக்குது. 4வது தளத்துல பொருளியல், சட்டம், பொது நிர்வாகம், கல்வியியல், வணிகம், மொழியியல் மற்றும் இலக்கியம் தொடர்பான நூல்கள் இருக்கு. 5வது தளத்துல பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், கணிதவியல், வணிகவியல், இயற்பியல் அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதை மாதிரி உயிரியல் அதாவது பயாலஜி, அந்த மெடிசின்ஸ் தொடர்பான எல்லா புக்ஸுமே 5th ஃப்ளோரில் இருக்குது. 6வது தளத்தில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதாவது பொறியியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை, உணவியல், மேலாண்மை, கட்டிடக்கலை, நுண்கலை மற்றும் விளையாட்டு தொடர்பான அனைத்து புத்தகங்களும் 6வது தளத்தில் இருக்குது. 7வது தளத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி அதாவது வரலாறு, புவியியல், சுற்றுலா முதலான புக்குங்களை 7வது தளத்தில் இருக்குது. இது மொத்தம் 7 தளங்கள். இந்த ஒவ்வொரு தளத்துக்கும் லிஃப்ட் வசதி பிரத்யேகமாக இங்கே உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக நீண்டமான அந்த படிக்கட்டுகள் மூலியமாகவும் நீங்கள் இதில் இங்கே ஒவ்வொரு ஃப்ளோராக போய் நம்ம விசிட் பண்ணி புக்ஸை அவங்க பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வெளி உணவுகள் உள்ள அனுமதி கிடையாது. அங்கே ஆவின் பாலகம் இருக்குது. அங்கே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த நூலகம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற எந்த பேக்காக இருந்தாலும் புக்காக இருந்தாலும் நீங்கள் இங்கேயே முன்னாடி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் உள்ளே இது எல்லாமே
ஏசி, அதாவது ஏசி ஏர் கண்டிஷனல் ஹால்ஸ் தான் எல்லாமே. ஒரு ஃப்ளோருமே வந்து ஏர் கண்டிஷனல் ஹால் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த வெயிலுக்கும் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம படிக்க வைக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ அதில் ஒரு இந்த அப்போ கூட்டிகிட்டு போகிறது மூலிமா அவங்களோட அறிவு மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு தனித்துவமாக நம்ம பெரியறதுக்கு காணப்படுது. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த மொத்தம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.